கிராமங்கள் காலியாகி நகரங்கள் நிரம்பி வழிவது சமீப காலமாக அதிகரித்துள்ள நிலையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்த கிராமம் யாருமே இல்லாத அனாதையாக கைவிடப்பட்டுள்ளது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் அந்த கிராமம். அப்படி என்னதான் இங்கு பிரச்சனை? உயிரே போனாலும் இந்த மண்ணிலேயே போகட்டும் என்று இங்கிருக்கும் மூத்தவர்கள் சொல்ல என்ன காரணம்? சற்று விரிவாக பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தை சேர்ந்ததுதான் இந்த கூடம்பட்டி கிராமம். சுற்றுப்புறம் முழுவதும் காட்டுப்பகுதியாக காட்சியளிக்கும் இந்த கிராமத்தில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்துள்ளனர். விவசாயம்தான் அவர்களது வாழ்வாதாரமாக இருந்துள்ளது. இந்த கிராமத்தில் எந்தவித அடிப்படை வசதியுமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் மின்சாரத்தை தவிர வேறு வசதிகள் ஏதும் இல்லை என்பதை தாராளமாக சொல்லலாம். ஆம், காணுமிடமெல்லாம் பசுமை. சுற்றியும் காடாக இருந்தாலும் உடல்நிலை சரியில்லை. ஏதும் பிரச்சனை என்றால் சில கிலோமீட்டர்கள் தூரம் பயணித்து மருத்துவம் பார்க்க வேண்டிய நிலைதான் இங்கு நிலவுகிறது. இவ்வளவு ஏன், இப்படி ஒரு ஊர் இருக்கிறது என்று போர்டு கூட இல்லாத நிலைதான் இருக்கிறது. இந்த கிராமத்தை தெரிந்தவர்கள் மட்டும்தான் இங்கு வந்து செல்லக்கூடிய நிலையும் இருக்கிறது. பாழடைந்த பள்ளிக்கூட கட்டடம், கூரை வீடு முதல் காரை வீடு வரை மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டாலும் எந்தவித வசதிகளும் இல்லாமல் இந்த ஊரில் எப்படி வாழ்வது என்று பார்த்த மக்கள் அருகில் உள்ள வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் வாழ்ந்த ஊரில் இப்போது இருப்பது 4 குடும்பம்தான். மொத்தமாக 20 பேர் கூட இல்லை. எங்கேயோ ஒரு மாடு, ஒரு நாய் என்று காலியாகி காணப்படும் கிராமத்தில் 5 தலைமுறைகளாக பார்த்த 110 வயதான பாட்டி ஒருவரையும் பார்க்க முடிந்தது. இங்குதான் ஒரு வசதியும் இல்லையே, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், பிறந்த மண் இது, இதை விட்டுட்டு வேற எங்க போறது, வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்த மண் தான் என மண் வாசம் மாறாமல் பேசுகின்றனர். கிட்டத்தட்ட 1000ல் ஒருவன் படத்தில் வரும் காட்சி போல இந்த காலகட்டத்திலும் பெரிதாக ஆளே இல்லாமல் ஒரு கிராமம் காணப்படுகிறது. இதை விட்டுட்டு செல்ல மனமில்லாமல் சில முதியவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டால் குடி தண்ணீருக்கான குழாய்கள் மட்டுமே இருக்கிறது. நாளுக்கு ஒரு முறை குடி தண்ணீர் விட்டாலே போதும். பேருந்து வசதியோ வேறு எதையோ கேட்கவில்லை என்கின்றனர் வெள்ளந்தியாக. நாங்கள் குடும்பத்தில் ஒரு குக்கிராமத்தில் வாழ்ந்து வருகிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-6 தலைமுறை தான் கொஞ்சம் வசதியாகவே இருந்தாங்க. இப்போ தற்காலிகமாக கொஞ்சம் வாழ்வாதாரம் கொஞ்சம் வேலை வாய்ப்பு எதுவும் பிள்ளைகளுக்கு ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் அங்கிட்டு கிட்டுமா கொஞ்சம் பிரிஞ்சு வெளியில் மற்ற ஆட்கள்லாம் போயிட்டாங்க. இதுக்கு முன்னால் ஒரு 100 வீடு இருக்கும், ஒரு 10-300 பேர் ஆட்கள் நாங்கள் வசித்து வந்தோம். நாங்கள் ஏன் பெரிய ஆட்களாக இருக்க முடியாதா, நாங்கள் வாழ்ந்த பூமியில் நாங்கள் எங்கேயே தான் எங்கள் காலத்தை ஓட்டிடணும்னு ஒரு சாதனைக்கு நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகள் கூட வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இல்லை, நாங்கள் அங்கே வரதில் நியாயம் இல்லை, நீங்கள் உங்கள் காலப்போக்கு தகுந்தாரு, உங்கள் வசதி தகுந்தாரு நீங்கள் அங்கே போய் இருக்கீங்க, நாங்கள் எங்கள் காலத்தை நாங்கள் இங்கேயே கொண்டு போயிருந்தோம் அப்படின்னு நாங்கள் சாதனைக்கு இருக்கோம். இது எங்களுடைய பிறந்த மண், நாங்கள் வாழ்ந்த ஊர், எங்களுடைய முக்கியமான தொழில் விவசாய தொழில். இந்த தொழிலை விட்டுட்டு, பிறந்த மண்ணை விட்டுட்டு அடுத்த ஊரில் போய் நாங்கள் குடியிருக்கக்கூடாது. இதே மண்ணில் பிறந்து, இதே மண்ணில் வாழ்ந்து, இதே மண்ணில் மடியணும் அப்படிங்கிற அந்த ஒரே உயர்ந்த குறிக்கோளோட இந்த ஊரில் வந்து அவங்க வாழ்ந்து வராங்க. மற்றபடி மருத்துவ வசதி இந்த ஊரில் கிடையாது. அனைத்துமே அருகில் இருக்கக்கூடிய வாசுதேவநல்லூரை தான் நாடி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அந்த அடிப்படை வசதி இல்லாத காரணத்தினால தான் இங்கே உள்ள மக்கள் வந்து குடிபெயர்ந்து சென்றிருக்காங்க.